வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆர்த்திராணி. தலைப்புச் செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் வளர்ச்சி திட்டங்களால் கடந்த 10 ஆண்டுகளாக மக்கள் பயனடைந்திருப்பதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். ஏழை மக்களின் குரலாக திகழும் அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்காக மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழகம் திகழ்கிறது என்று மாநில அரசு குறிப்பிட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கை மல்யுத்த சாம்பியன் பட்ட போட்டியில் இந்திய அணி 1 தங்கம் 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு 57 தொகுதிகளுக்கு வரும் 1ஆம் தேதி நடைபெறும் 7வது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் நாளை மாலை ஓய்வதால் அரசியல் தலைவர்கள் இறுதிக்கட்ட பரப்புரையில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். பீகார் 8, ஹிமாச்சல பிரதேசம் 4, ஜார்க்கண்ட் 3, ஒடிசா 6, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் தலா 13, மேற்கு வங்கம் 9, சண்டிகரில் 1 மக்களவை தொகுதிக்கு இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இத்துடன் ஒடிஷா மாநிலத்தின் 42 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு அன்றைய தினம் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வாரணாசி மக்களவை தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் நிலையில் இந்த தேர்தலில் 904 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள், வேட்பாளர்கள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் வீதி வீதியாகவும் வீடு வீடாகவும் சென்று வாக்குகளை திரட்டி வருகின்றனர். மேற்குவங்க மாநிலம் மதுராபூரில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் இன்று காலை உரையாற்றிய பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கடந்த 10 ஆண்டுகளில் ஏழை எளிய மக்களுக்கு பக்கா வீடுகளும் குடிநீர் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளின் மூலம் மக்கள் பயனடைந்திருப்பதால் இந்த தேர்தல் முக்கியத்துவம் பெறுவதாக அவர் தெரிவித்தார். பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ராஜ்நாத் சிங் பீகாரிலும் திரு அமித்ஷா உத்தரப்பிரதேசத்திலும் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றனர். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்காக நடைபெறும் தேர்தல் இது என்று குறிப்பிட்டார். நம் நாட்டின் அரசியல் சாசனம் ஏழைகளின் குரலாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மேற்கு வங்கம் மாநிலத்தின் பாலசூர் பத்ரக்கில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 7வது கட்ட தேர்தலுடன் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கிய வாக்குப்பதிவு நடைமுறைகள் வரும் 1ஆம் தேதி நிறைவடைய உள்ளன. 7 கட்ட தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதிகளுக்கும் கூடுதல் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் 5 முதல் 20 கூடுதல் உதவி தேர்தல் அலுவலர்களாக செயல்படுவார்கள் என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகள் கூடுதல் தேர்தல் அலுவலர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் அலுவலர்களுக்கு உதவியாக இவர்கள் பணியாற்றுவார்கள். சென்னையில் 3 வாக்கு எண்ணும் மையங்களில் நடைபெறும் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை பணியில் 1430 அலுவலர்கள் ஈடுபடுவார்கள் என மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்கு எண்ணும் மையங்களில் 922 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் என்றும் சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் கூறினார். தேர்தல் அலுவலர்கள் அனைவருக்கும் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான பயிற்சிகள் இன்று நடைபெறுகின்றன. உணவுப் பொருட்கள், குளிர்பதனம், தளவாட சங்கிலிகள் குறித்து விவாதங்கள் தற்போதைய தேவை என்று வர்த்தக தொழில்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் டாக்டர் சுரேந்திர அகிர்வார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தொழில் கூட்டமைப்பு சார்பிலான தளவாட உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், மருந்து, உணவு, எண்ணெய் மற்றும் நறுமணப் பொருட்கள் துறை இதன் மூலம் மேம்பாடு அடையும் என்று குறிப்பிட்டார். உணவுப் பொருட்களை பதப்படுத்தி பாதுகாத்து சேமித்து அது சார்ந்த சங்கிலியை விரிவுபடுத்த ஒருங்கிணைந்த நீடித்த வலுவான நடைமுறைகளின் தேவை நோக்கமாக கொண்டு இந்த மாநாடு நடைபெறுகிறது. நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி சென்ற நிதியாண்டின் 4வது காலாண்டில் 7.4% கணிக்கப்பட்டிருப்பதாக பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்த வளர்ச்சி 8% எட்டும் என்றும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் நிலையான வளர்ச்சியே இதற்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சமுதாயத்திற்கு பயனளிக்கும் தொழிற்சால் பணி வாய்ப்புகளை மாணாக்கர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக வேந்தர் பேராசிரியர் திரு பத்மநாபன் அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 8வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், இதன் மூலம் தேசத்தின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கு மாணாக்கர் பங்காற்ற முடியும் என்றார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் திரு கிருஷ்ணன், மத்திய அரசின் உன்னத் பாரத் அபியான் திட்டத்தின் மூலம் சுற்றுப்புற கிராமங்களுக்கு மத்திய பல்கலைக்கழகம் உள்கட்ட
உள்கட்டமைப்பு வசதிகளை அமைத்து கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் 854 மாணாக்கருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. லோக்பால் அமைப்பின் செயலராக அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை IAS அதிகாரி திரு பிரதீப்குமார் திரிபாதி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அமைச்சரவை நியமனங்களுக்கான குழு இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. அதேபோல் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக திரு ராகேஷ் ரஞ்சனின் நியமனத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழகம் திகழ்கிறது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. விளையாட்டுத்துறைக்கு கடந்த 3 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சென்னையில் பல்வேறு விளையாட்டு அரங்குகள் நவீனப்படுத்தப்பட்டதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தமிழகத்தைச் சேர்ந்த வீர வீராங்கனைகள் பதக்கங்களை வென்று மாநிலத்திற்கு பெருமை சேர்த்திருப்பதாகவும் அரசு கூறியுள்ளது. சர்வதேச சதுரங்க ஒலிம்பியாட் போட்டி, மகளிர் டென்னிஸ் சாம்பியன் பட்ட போட்டி, ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டி, ஆடவர் ஹாக்கி சாம்பியன் பட்ட போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. கார்கில் போரில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த மேஜர் சரவணனின் 25வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சியில் உள்ள அன்னாரது நினைவு சதுக்கத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப்குமார் இன்று காலை மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். மாநகர மேயர் திரு அன்பழகன், மாநகராட்சி ஆணையர் திரு சரவணன், ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்டோரும் மலரஞ்சலி செலுத்தினர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மகளிர் முன்னேற்றத்திற்காக சிறப்பாக சேவையாற்றிய சமூக ஆர்வலர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் தமிழக அரசின் விருது பெற அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கற்பகம் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் உயர்கல்வி பயிலும் 3ஆம் பாலினத்தவர் அரசின் கல்வி கட்டண சலுகை பெற மாவட்ட சமூக நலத்துறை அலுவலகத்தில் விண்ணப்பித்து பயனடையலாம் என ஆட்சித்தலைவர் திரு கிறிஸ்துராஜ் கூறியிருக்கிறார். சிவகங்கை மாவட்டத்தில் சீமை கருவேலை மரங்கள் வளர்ந்துள்ள விவசாய நிலங்களில் மாற்று பயிர் திட்டங்கள் கொண்டுவரப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளி குறிஞ்சி நகர் பகுதியில் கிணற்றுக்குள் விழுந்த குட்டி யானையை மீட்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருப்பூர் மாவட்டத்தில் குழந்தை திருமணங்கள் தொடர்பாக 1098 என்ற சைல்ட்லைன் எண்ணிலும் 181 என்ற பெண்கள் உதவி மைய எண்ணிலும் புகார் அளிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிறிஸ்துராஜ் அறிவித்துள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை ரோப்கார் சேவை நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பக்தர்கள் மலைப்பாதை மற்றும் மின் ரயில் மூலமாக கோவிலுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் ரோப்கார் சேவையானது பராமரிப்பு பணிக்காக தினமும் 1 மணி நேரமும், மாதத்திற்கு 1 நாளும், வருடத்திற்கு 1 மாதமும் நிறுத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக ரோப்கார் சேவையானது நாளை 1 நாள் மட்டும் இயங்காது என கோவில் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்தில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கான வாய்ப்புள்ளது. ஜூன் 1 மற்றும் 2ஆம் தேதி வட உள் தமிழக மாவட்டங்களான நீலகிரி, கோவை, ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பமதி அதிகக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், வட ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் வைகாசி ஆரத்தி தீர்த்தவாரி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. உஸ்பெகிஸ்தான் டாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய கை மல்யுத்த சாம்பியன் பட்ட போட்டியில் இந்திய அணி 1 தங்கம் மற்றும் 6 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. சிறப்பாக விளையாடிய ஸ்ரீமந்த் ஜா இடது கை பாரா பிரிவில் தங்கப் பதக்கத்தையும் வலது கை பாரா பிரிவில் வெண்கல பதக்கத்தையும் வென்றார். பாரிஸில் நடைபெறும் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்று போட்டியில் இன்று செர்பியாவின் நொவாக் ஜோகோவிச் 6-4, 7-6, 6-4 என்ற செட்களில் பிரான்சின் ஹெர்பர்ட்டை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் வளர்ச்சி திட்டங்களால் கடந்த 10 ஆண்டுகளாக மக்கள் பயனடைந்திருப்பதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். ஏழை மக்களின் குரலாக திகழும் அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்காக மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். நாட்டின் விளையாட்டு தலைநகரமாக தமிழகம் திகழ்கிறது என்று மாநில அரசு குறிப்பிட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
ஆசிய கை மல்யுத்த போட்டியின் பட்ட போட்டிகள் இந்திய அணி 1 தங்கம் 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.